எனவே உனக்காகத்தான் இந்த அப்பன் இன்று வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உன் அப்பன் உனக்கு என்ன கொடுக்கப் போகின்றார் என்பதை புரிந்து கொண்டு அதனை உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி கொள்ள வேண்டிய நேரம். இந்த அப்பனுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு விரைவாக கிடைக்க வேண்டிய நேரம். எதற்கும் கலங்காமல் உன் வாழ்க்கையை நல்லபடியாக உனக்கு மாற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிய வைத்து இந்த வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக உனக்கு தெரிய வைத்து நான் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நன்மையை பற்றி உன் முன்னால் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அப்பன் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உன்னால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே சரி செய்ய முடியாது என்கின்ற நிலை வரும்பொழுது மட்டும்தான் நீ எதையாவது யோசிக்க வேண்டுமே தவிர இதை சரி செய்ய முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது என்றால் அதை என்னாவாக மாற்ற முடியும் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் குழந்தையே, சில பிரச்சனைகள் நம் கையை மீறி போய்விடும். சில பிரச்சனைகள் நம்மால் இனிமேல் சரி செய்யவே முடியாது என்கின்ற நிலைக்கு நிச்சயமாக போய்விடும். அப்படி போகின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் நடந்தது என்பதை சற்று நீ சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கண்டுபிடிக்க வேண்டிய உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை, இந்த அப்பன் உனக்கு என்ன கொடுக்க வந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எந்த நேரத்திலும் உனக்கு என்ன நடந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுத்தது என்பதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் உனக்கான நல்ல புரிதல்களை கொடுக்கப் போகின்றது. எந்த நேரத்திலும் உனக்கு என்ன நடந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுத்தது என்பதை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருந்து தருவதை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் முக்கியமான உண்மைகளாக கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே. வருவதும் கிடையாது. அப்பன் அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் எந்த சந்தோஷத்தையும் கொடுத்து விடுவது கிடையாது. ஆனால் நிச்சயமாக ஒன்று நிச்சயம், இந்த அப்பன் எல்லோருக்கும் அவர்களுக்கான சந்தோஷத்தை கொடுப்பது நிச்சயம். அது பல இன்னல்களை தாண்டி கிடைக்கப் பெற வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பற்றி நடக்கின்ற பொழுது நீ என்னென்ன எண்ணத்தை, எண்ணற்ற சந்தோஷங்களை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற நன்மையை கை கொண்டு அப்பன் சொன்னது போல நீ எல்லா விஷயங்களையும் தெளிவாக பெற்று கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அதற்கு தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும். என் குழந்தையே, வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நீ கண்ணீர் விட்ட தருணங்களில் எல்லாம் அப்பன் உன்னை அதிலிருந்து மீட்டெடுத்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விட்டாய். எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நீ தொலைத்து விட்டு எந்தெந்த நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையை இழந்து விட்டார்கள் அந்த நேரத்தில் எல்லாம் நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுத்த சந்தோஷங்களை நீ மறந்து விட்டாயா? இனிமேல் என்ன நடக்கும்? உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்ததை நீ மறந்து விட்டாயே. இந்த அப்பனுடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதற்காக பயம் கொள்கின்றாய்? இந்த அப்பன் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக நீ வேதனைப்படுகின்றாய்? நான் இருக்கின்றேன் என்பதை என்றும் உனக்கு நினைவில் இருக்கும் பொழுது, நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, என்றும் உனக்கு நிறைவாக இருக்கும் பொழுது நீ எந்த சந்தோஷத்தையும் கைவிட்டு விடாமல் எந்த தருணத்திலும் யாரெல்லாம் உன்னை
எல்லாம் பேசினார்களோ உன்னோடு உடன் இருந்தார்கள். உனக்கு செய்த துரோகங்கள் உன்னை வாழ விடாமல் உன் அப்பன் நான் அறிவேன். மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தது, மீண்டும் மீண்டும் உன்னை வேதனைப்படுத்தியது, எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை மேலே விடாமல் இவர்கள் செய்ததையும் உன் அப்பன் நான் நன்கு அறிவேன். இதுநாள் வரையிலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த எல்லோருமே இப்பொழுது உனக்கு எந்த வகையில் உதவி செய்ய விடாமல் கூடாது. மற்றவர்கள் என்பதில் கங்கணம் கட்டி கொண்டு சுற்றி வந்திருக்கின்றார்கள். ஆனால் உன் அப்பன் உன்னை இதிலிருந்து மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பன் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்றேன். எதிர்பாராத நேரத்தில் நீ பெற்ற வெற்றி உனக்கு இன்னும் நினைவில் இருக்க வேண்டும். இவர்களை பற்றி எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உன்னுடைய நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. இவர்களை பற்றி நீ கவனத்தில் கொண்டு உன்னோடு சந்தோஷத்தை நீ தொலைத்து விடாதே. யார் இவர்கள்? எதற்காக உன் வாழ்க்கையில் வந்தார்கள்? ஏதோ ஒரு விஷயத்தை இவர்கள் நமக்கு ஏதாவது உதவிகளை செய்வதற்காக பெரிய உதவிகளை செய்யவில்லையே என்றாலும் கூட நமக்கான அன்பை கொடுப்பதற்கு என்று நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அல்லவா? அது கூட அவர்களிடத்தில் இருந்து கிடைக்கவில்லை என்றால் வேறு எதை பற்றியும் சிந்திப்பதில் எந்த பயனும் இல்லை. எதை பற்றியும் யோசிப்பது எந்த பயனும் இல்லை. நல்லதை கெட்டதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற உண்மைகளுக்கான போராடி கொண்டிருக்கின்றாய். இந்த உண்மை உன் அப்பன் உனக்கு பெற்று தருகின்றேன். இந்த நல்ல செய்தியை நாளைய விடியலில் நிச்சயமாக உன் செவி குளிர உன்னை வந்து சேரத்தான் போகின்றது. நீ உன்னை இந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பின்னி பிணைத்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி கொள்ள உன்னால் முடியும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எதை பற்றியோ யோசித்தும் இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி, என் குழந்தை, நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்திருக்கிறதா? நிச்சயமாக உனக்கு நடக்கும். உன்னோடு இருப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டாயோ என் குழந்தையே, இப்பொழுது நடக்கப் போகின்ற விஷயத்தை நினைத்து பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக உனக்கு நடக்கும். உன்னோடு இருப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டாயோ என் குழந்தையே, எப்பொழுதுமே நடக்கப் போகின்ற விஷயத்தை நினைத்து பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். இந்த அப்பன் உனக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய பணி ஆசீர்வாதங்கள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் இந்த வாழ்க்கையில் கிடைத்து விடுவதில்லை. யார் நினைத்தாலும் அவ்வளவு எளிதில் பெற்றுக்கொள்ள முடிவதும் இல்லை. ஆனால் என் குழந்தையே, உன்னால் முடிகிறது. உனக்கு கிடைக்கிறது என்றால் ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நேரங்களை உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் உன்னால் நடத்திவிட முடியாத பல நன்மை விஷயங்களை கூட இனிமேல் நடத்த முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உனக்கு நிச்சயம் என் பிள்ளை, நீ இதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை மீட்டெடு. என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும். இனி நடப்பதை எல்லாம் நீ சரியாக உணரத்தான் போகின்றாய். உனக்கானதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கும் கலங்காமல் என்றும் உன்னை தேடி நான் வருகின்றேன் என்பதை உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும். என்றும் உன் வாழ்க்கையில் உன் கையில் ஒப்படைக்கின்றேன் என்பதை உன்னுடைய தெளிவில் இருக்கட்டும். நல்லதை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு என்றும் உன்னை காக்க நான் வருகின்றேன் என்பதை நினைவில் வைத்து இருக்கட்டும். என்றும் உன்னை மீட்டெடுக்க இந்த அப்பன் நிற்கின்றேன் என்பதை எக்காரணம் கொண்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே. இந்த அப்பனுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.